எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குறள் 63 பார்க்க போகிறோம். குறளை பார்ப்போம். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய் விடும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய் விடும். இதுக்கு பொருள் என்ன சொல்லினமெண்டா சுருக்கமா பிறகு விளக்கம் கொடுக்கிறான். ஒருவன் இருளில் நிற்கும் காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது. அப்போ ஒருவன் இருளில நிற்க இருட்டுக்குள்ள நிற்க ஒளி தோன்றி எப்பொருளையும் எல்லா பொருளையும் அவன் பார்க்கக்கூடியதாக காட்டுகிறது. எது? ஒளி. இருளுக்கு இருக்க நாங்கள் இப்போ இருட்டில் இருக்க ஒரு வெளிச்சம் வந்தால் எங்களுக்கு ஒரு ரூமுக்கு இருந்தால் இந்த ரூமுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியும் லைட் வந்த உடனே. அதே மாதிரி இப்போ இருட்டு விடிஞ்ச உடனேயும் எல்லா ரோட்டுகள் இதுகள் எல்லாமே கிளியராக தெரியும். ஆனால் அவன் அவ்வொளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவதில்லை. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? அந்த ஒளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவதில்லை, தானே கண்டு விட்டதாக கருதி கொள்கிறான். அப்போ ஒளி வந்ததால தான் நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் அவன் என்றில தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் அவன் நினைக்கிறான். அதுபோல பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் உயிர்கள் யாதொன்றையும் அறியும்படியாக திருவருளே அறிவித்து வருகிறது. அப்ப இது எங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்குது. உலகியல்ல நாங்கள் எப்படி இந்த ஒளி வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா நாங்கள் நினைக்கிறது ஒளியால பார்க்கல, என்னாலதான் நான் பார்க்கிறேன். அதை போல பெத்த நிலையிலையும், பெத்த நிலையண்டா கட்டிநிலையிலையும் முத்தி நிலையிலையும் உயிர் யாதொன்றையும் அறியும்படியாக திருவருளே அறிவித்து வருகிறது. அப்ப 2 நிலையிலையும் உயிர் என்றது நாங்கள் தான். எங்களுக்கு 2 நிலையிலையும் திருவருள்தான் எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவிக்கிறது, அறியும்படியாக செய்கிறது. எது? திருவருள். யாதொரு செயலையும் செய்யும்படியாக திருவருளே செய்வித்து வருகிறது. ஆனால் உயிர் திருவருளாலேயே தனக்கு அறிவும் செயலும் நிகழ்கின்றன என்பதை எண்ணுவதில்லை. எப்படி நாங்கள் இந்த வெளிச்சத்தாலதான் எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நாங்க நினைக்கிறேனையோ, நான் தான் பார்க்கிறேன்னு நினைக்கிறோமோ, திருவருள்தான் எல்லாத்தையும் எங்களுக்கு செய்யுது. ஆனால் உயிர் என்ன நினைக்குது? திருவருளாலேயே தனக்கு அறிவும் செயல்களும் நிகழ்கின்றன அது எண்ணுவதில்லை. தானே எல்லாத்தையும் அறியுமா போலதான் அது நினைக்கிறது. தானே அறிந்தும் செய்தும் வருவதாக கருதுகிறது. திருவருளால தான் எல்லாத்தையும் பார்க்கிறேன் செய்கிறேன் என்று அது நினைக்கிறேல, தானே எல்லாத்தையும் செய்வதாகவும் அறிகிறதாகவும் கருதுகிறது. இது பொய்யான கருத்தாகும். இப்பொய்க்கருத்து என்ன பயனை செய்யும்? இது ஒரு பொய்க்கருத்து. அப்ப இந்த பொய்க்கருத்து என்ன பயனை செய்யும்? இதுக்கு சொற்பொருள் இருக்குது. அதை நாங்க கடைசியில சொல்றேன். விளக்கம் என்ன சொல்லினோம்டா, கட்டி நிலையில் உயிர் திருவருளை மறந்து தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும். அப்ப கட்டி நிலையில என்ன செய்யுது? உயிர் திருவருளை மறந்துடுது, தானே எல்லாவற்றையும் செய்வதாக கருதும். கட்டி நிலையில நாங்க இருக்கிற நிலையெல்லாம் இப்ப கட்டி நிலை தான். இது ஆணவ மலத்தினால் நிகழ்வது. இது ஆணவ மலத்தினாலதான் நிகழ்கிறது. இந்த ஆணவ மலத்தால தானே எங்களுக்கு இவ்வளவு நடக்குதுன்னு நாங்க பார்த்துனாங்க. இனி ஆணவ மலம் நீங்கிய நிலையிலும் கூட உயிர் திருவருளை உணராமல் தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும். அப்ப என்ன சொல்லினா, ஆணவ மலத்தாலதான் கட்டு நிலையில திருவருளை மறந்து தான் எல்லாம் செய்யுதண்டி நினைக்குது உயிர். ஆனால் ஆணவ மலம் நீங்கின நிலையிலையும் கூட உயிர் திருவருளை உணராமல் தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும். எல்லாத்தையும் நான் தான் அறிகிறேன் என்று அந்த உயிர் அறியும். நாங்க உண்மை விளக்கத்துல பார்த்தோமே, பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். அப்ப இங்க உயிர் தானே எல்லாத்தையும் அறிகிறன்றதை நாங்க பசுஞானத்தோட பார்க்கலாம். அதுதான் வியப்பு. அதுதான் வியப்பாக இருக்கிறது. ஞானாசிரியரின் உபதேசத்தை பெற்ற மாணாக்கன் நான் யார் என்பதை சிந்திக்கின்ற காலத்தில்
இந்த உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவிகளும் ஆகிய இவையெல்லாம் சடப்பொருள்களே என்றும் நான் இவற்றுக்கு வேறானவன் என்றும் உணர்வான். அப்ப எங்களுக்கு ஞானாசிரியற்ற உபதேசத்தை பெற்ற மாணாக்கன் நான் யார் என்றதை சிந்திப்பான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்றது. அப்ப சிந்திக்க இந்த உடம்பு, ஐம்பொறி இது எல்லாம் ஜடம். இந்த ஜடப்பொருள்கள்ல இருந்து நான் வேறானவன் என்று அப்ப உணருவான். ஞானாசிரியற்ற உபதேசம் கிடைக்க அங்கனம் உணர்ந்து அவற்றை தனக்கு வேறாகக் கண்டு அவற்றின் தொடர்பில் இருந்து நீங்குவான். அப்ப அப்படி அங்கனம் அதை கேட்டு கேட்டு உணர்ந்து அவற்றை தனக்கு வேறாக கண்டு அவற்றின் தொடர்பில் இருந்து நீங்குவான். இந்த தொடர்பிலிருந்து இந்த உடம்பு கருவிகளின் தொடர்பில இருந்து அந்த மாணாக்கன் என்றது என்ன உயிர்தான், அது நீங்கும், அதிலிருந்து விடுபடும். உயிருக்கு இயற்கையிலேயே விரிந்த அறிவுண்டு. அப்ப உயிருக்கு இயற்கையிலேயே விரிந்த வியாபக அறிவு என்று சொல்லுவோம். விரிந்த அறிவுண்டு. அது வியாபக அறிவு எனப்படும். அப்ப விரிந்த அறிவைத்தான் வியாபக, இயற்கையாகவே உயிருக்கு இருக்குது வியாபக அறிவு. இப்படிப்பட்ட அறிவை ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் கட்டுப்படுத்தி இருந்தன. அப்ப இப்படி வியாபகமாக இருந்த அறிவைத்தான் ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் கட்டுப்படுத்தி இருந்தன. அதாவது ஆணவ மலத்தை சிறிதளவு நீக்கி உயிரினது அறிவை சிறிதே விளங்கும்படி செய்தன. அப்ப என்ன செய்யுது இந்த ஐம்பொறிகள் ஆணவ மலத்தை சிறிது நீக்கி உயிரினது அறிவை சிறிதளவே விளங்கும்படி செய்தன. இத்தத்துவங்கள் உள்ளவரையில் உயிருக்கு சிற்றறிவே விளங்கும். அப்ப இந்த தத்துவங்கள் இருக்கு மட்டும் உயிருக்கு சிற்றறிவு தான் இருக்கும், விளங்கும். இத்தத்துவங்களை தனக்கு வேறாக கண்டு நீங்கும் போது இதுகாரம் மறைந்திருந்த பதியினது ஞானமாகிய திருவருள் வெளிப்பட்டு அவ்வான்மாவினது வியாபக அறிவை விளங்கச் செய்யும். அப்ப இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் தனக்கு வேறாக கண்டு நீங்கிய போது இது உயிர், இது எல்லாமே வேற, நான் வேறு என்று அப்ப நினைக்கதான், அதை நீங்கிக்கதான் அந்த உயிர் இவ்வளவு காலமும் மறைந்திருந்த பதியினது ஞானமாகிய, பதி என்றது இறைவன். அப்ப இவ்வளவு காலமும் மறைஞ்சிருந்த எங்களுக்கு அது வேற மட்டும் நான் மறைஞ்சிருந்த இதுகாரம் வேறாக கண்டு நீங்கும் போது இதுகாரம் மறைந்திருந்த பதியினது ஞானமாகிய திருவருள் வெளிப்பட்டு ஆன்மாவினது வியாபக அறிவை விளங்கச் செய்யும். அப்ப மறைஞ்சிருந்த பதிஞானமாகிய திருவருள் வெளிப்பட்டு அந்த ஆன்மாவின் வியாபக அறிவை விளங்கச் செய்யும். இப்ப இந்த தத்துவங்கள் எல்லாம் வேறாக என்று தான் வேறு என்று உயிர் கருதும் போது இவ்வாறு தத்துவங்களின் நீங்கி தனது வியாபக நிலையை தலைப்பட்ட மாணாக்கன் அந்நிலையில் தன்னையே பெரும் பொருளாக மதிப்பான். அப்ப என்ன சொல்லினான், தத்துவங்கள்ல நீங்கி தனது வியாபக நிலையை தலைப்பட்ட மாணாக்கன் அந்நிலையில் தன்னையே பெரும் பொருளாக நினைப்பான், மதிப்பான். அப்பதான் நானே பிரம்மம் என்று உணர்வான். இவ்வுணர்வு உண்மை உணர்வு ஆகாது. அப்ப இந்த தத்துவங்கள்ல நீங்கி வியாபக அறிவு வந்த உடனே அவர் என்ன செய்கிறார், நானே பிரம்மம் என்று உணர்வான். இவ்வுணர்வு உண்மை உணர்வு ஆகாது. இந்த உணர்வு உண்மை உணர்வு ஆகாது. ஏனென்றா அங்க பதிஞானம் தான் எங்களுக்கு உணர்த்துது. அப்ப இங்கே அவர் அங்க பசு ஞானத்துல தன்னாலதான் எல்லாம் நடக்குது, நானே பிரம்மம் என்ற ஒரு இதுல இருக்கிறார். ஆணவ மலன் நீங்கினாலும் அதன் வாசனை நீங்காமையால் ஏற்படுகின்ற மயக்க உணர்வு இது. அப்ப ஆணவ மலன் நீங்கினாலும் இந்த வாசனை இருக்கும், அதனால ஏற்படுகிற மயக்க உணர்வு. எப்படி இப்ப சொல்லுவினமே, பெருங்காய டப்பாவுக்கு பெருங்காயம் இல்லாட்டிக்கும் அந்த பெருங்காயத்தின் மனம் அந்த பாட்டிலுக்குள்ளேயோ அந்த போட்டு வச்சிருக்கிற பாக்ஸுக்குள்ள மணக்கமண்டு. அப்ப இங்க ஆணவ மலை நீங்கினாலும் அந்த மல வாசனை இருக்கு. அந்த மல வாசனையாலதான் அவருக்கு அங்க மயக்க உணர்வு ஏற்படுது, அவர் அங்க உயிருக்கு. இது வியாபக அறிவை பெற்ற அப்பொழுதும் உள்ளின்று உணர்த்தி வருவது திருவருளே ஆகும். அப்ப வியாபக அறிவை பெற்றாலும் அப்பொழுதும்
உள்நின்று உணர்த்தி வருவது திருவருள் தான். எங்களுக்கு வியாபக அறிவு வந்தாலும் எங்களுக்குள்ள உள்நின்று உணர்த்துறது திருவருள் தான். அதை நாங்கள் அறியாமல் என்னென்ன இந்த மலவாசனை இந்த மயக்கத்துல இருக்கிறதால நானே பிரம்மம் என்று நினைக்கிறோம். இதனை உணராமல் தானே வியாபக நிலையை பெற்றதாகவும் தானே எல்லாவற்றையும் அறிவதாகவும் உணர்வது மயக்க உணர்வு தானே. அப்ப இதொன்றை உணராமல் வியாபக அறிவை பெற்றவுடனே வியாபக அறிவு வருகுதல்ல, வியாபக நிலையை பெற்றவுடனே தானே எல்லாவற்றையும் அறிவதாகவும் உணர்வதும் மயக்க உணர்வு தானே. இது எல்லாத்துக்கும் மயக்க உணர்வு தான் காரணம். இதனையே வீண் பாவம் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். இதனை வீண் பாவம் அந்த குறள்ல வருகிறது தானே, 2வது வரியில நான் அந்த சொற்பொருள்ல சொல்றேன். அப்ப இதனையே வீண் பாவம் என்று குறிப்பிடுகின்றார் நம் ஆசிரியர். பாவம் என்பதற்கு கருத்து என்று பொருள். பாவம் என்பதற்கு கருத்து என்று பொருள். எனவே வீண் பாவம் என்பது பொய்யான கருத்து என பொருள்படும். அப்ப பாவம் என்றா கருத்தண்டு பொருள். அப்ப வீண் பாவம் என்பது பொய்யான கருத்து என பொருள்படும். ஆணவ மலமாகிய பாசத்தில் நின்றவர்கள் திருவருளை மறந்து தானே அறிந்தும் செய்தும் வருவதாக கருதுவதிலே வியப்பொன்றும் இல்லை. அப்ப இங்க நாங்க இந்த வியப்பு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றா ஆணவ மலமாகிய பாசத்தில் நின்றவர்கள், ஆணவ மலத்தின் அந்த பாசத்தில் நின்றவர்கள் திருவருளை மறந்து தானே அறிவதும் செய்வதுமாக நினைக்கிறது வளமை. அப்ப இதுல வியப்பாக ஆச்சரியப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க சில பேர் செய்யறத வியப்பாக பார்க்கறது இது நோமல் என்று சொல்லினோம், அது மாதிரிதான். அப்ப இந்த இப்படித்தான் நடக்கிறது. அப்ப இதுல வியப்பொன்றும் இல்லை என்று சொல்லப்படுது. ஆணவ மலத்தின் நீங்கியவரும் திருவருளை மறந்து இவ்வாறு கருதுவாராயின் அது அவருக்கு பெரியதோர் இழுக்காகும். அப்ப ஆணவ மலத்தில் நீங்கியவரும் அதுல இருந்து நீங்கினாலும் திருவருளை மறந்து இப்படி நடந்துச்சுனமெண்டா அது அவர்களுக்கு ஒரு பெரியதோர் இழுக்காகும் என்று சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடாது, அது இழுக்கு. நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்றா அகம் பிரம்மாஸ்மி என்று இங்க பிரக்கெட்டுக்க போட்டிருக்கணும் என உணர்வது மெப்பொருளை உணர்வதற்கு முன்னே தோன்றி நீங்குகிற ஓர் இடைப்பட்ட அனுபவ நிலையாகும். அப்ப என்ன சொல்லினோம், நானே பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்வது மெப்பொருளை உணர்வதற்கு முன்னே, மெப்பொருளை உணர்றதுக்கு முதல் கட்டம், மெப்பொருளை உணர்வதற்கு முன்னே தோன்றி நீங்குகின்ற ஓர் இடைப்பட்ட அனுபவ நிலையாகும். அப்ப மெப்பொருளை அறியறதுக்கு முதல்ல நாங்கள் இப்படித்தான் நினைப்போம், நானே பிரம்மம் என்ற ஒரு இடைப்பட்ட அதில இருக்கும். அது ஒரு இடைப்பட்ட அனுபவ நிலை. ஒருவன் தலைநகரில் உள்ள அரச மாளிகைக்கு செல்ல விரும்புகிறான். ஒரு கதை மூலம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லினோம். ஒருவன் தலைநகரில் உள்ள அரச மாளிகைக்கு செல்ல விரும்புகிறான். அந்த குறிக்கோளோடு புறப்பட்டு வருகிறான். தலைநகரை சூழ்ந்துள்ள புறநகரை அடைகிறான். அப்ப ஒருவன் எங்க அரச மாளிகைக்கு வாரார். அப்ப அங்க ஒரு குறிக்கோளோட வாரார். அந்த குறிக்கோளோட புறப்பட்டு வரைக்க தலைநகரை சூழ்ந்துள்ள புறநகரை அடைகிறான். தலைநகருக்கு போக முதல் மற்ற இடத்துக்கு வருவோம் தானே, புறநகரை அடைகிறான். அதுவே அரச மாளிகையை அடைந்ததாகுமா? அப்ப அரச மாளிகைக்கு போக வாரார், அதுக்கு வரைக்கும் புறநகரங்களை பார்க்கிறார். அப்ப அது அரச மாளிகையை அடைந்ததாகுமா என்று கேள்வி கேள்விப்படுது. அது போன்றதே இந்த இடைப்பட்ட உணர்வு நிலை. ஏனென்றா நாங்க அங்க மெய்ப்பொருளை அடைய முதல் இப்படி நானே பிரம்மம் என்று நினைக்கிறோமல்லோ, அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்லினான். இதுவே முடிந்த மெய்யுணர்வு ஆகாது என்று சைவ சித்தாந்திகள் கொள்வர். அப்ப இதுதான் முடிந்த மெய்யுணர்வு ஆகாதென்று சைவ சித்தாந்திகள் கொள்வர். நானே முதற்பொருள் என்னும் உணர்வு நிலையில் நின்ற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் திருவருளின் உண்மையை பின்வருமாறு நினைப்பிப்பார். அப்ப மாணவன் என்ன நினைக்கிறான், நானே முதற்பொருள் என்னும் உணர்வு நிலையிலே அவன் இருக்கிறான். நான் தான் முதல் பொருள் என்ற உணர்வு நிலையில இருக்கிற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் திருவருளின் உண்மையை பின்வருமாறு
நினைப்பிப்பார். எப்படி என்றது அவனுக்கு நினைக்க வைக்கிற நினைப்பிப்பார். நினைக்கிறது வேற, நினைப்பிப்பார். அவர் நினைக்க வைக்கிறார் அவரை, மாணாக்கன. எப்படி? உன் அறிவை நீயே வேறு துணையின்றி அறிவாயாயின். உன்னுடைய அறிவை நீயே வேறு துணை இல்லாம நீ அறிவாயாயின், இவ்வளவு காலமாக பாசத்தோடு கூடி பிறந்து இறந்து துன்புற்றிருக்க மாட்டாய். அப்ப நீயே உன்னுடைய அறிவை உன்னால வேறு ஒரு துணை இல்லாம நீ அறிஞ்சிருந்தால் இவ்வளவு காலமாக பாசத்தோடு தான் நீ கூடி பிறந்து இறந்து துன்பிட்டிருக்க மாட்டாய், துன்புற மாட்டாய் என்று சொல்றார். அதில் பொருந்திய சுவையும் போல துன்புற்றிருக்க மாட்டான்னு சொல்லி போட்டு நீரும் அதில் பொருந்திய சுவையும், நீரையும் அதுல நீரில இருக்கிற சுவையும் போல, நீரும் அதில் பொருந்திய சுவையும் போல உன் அறிவினுள் என்று நீங்காத அறிவாகி நின்று உணர்த்தி உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது திருவருளே என்பதை உணர்வாயாக என்று தெளிவிப்பார். எப்படி தெளிவிக்கிறார்? நீதான் உன்னுடைய அறிவை, நீ வேற துணை இல்லாம நீயே எல்லாத்தையும் அறியறேன்டா. உன்னுடைய அறிவை இவ்வளவு காலமாக நீ பாசத்தோடு பிறந்து இறந்து துன்புற்றிருக்க மாட்ட, துன்பப்படுகிறன் தானே. அதுக்கு எப்படி சொல்றாருண்டா, நீரும் அதில் பொருந்தி இருக்கிற, நீரில் ஒரு சுவை இருக்குத்தானே, நீரும் அதில் பொருந்தி இருக்கிற சுவையும் போல உன்னுடைய அறிவினுள்ள என்றும் நீங்காத அறிவாகி, எப்பவுமே நீங்காத அறிவாகி நின்று உணர்த்தி உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது திருவருளே என்பதை உணர்வாயாக என்று தெளிவிப்பார். அப்ப இப்படியெல்லாம் உன்னை கொண்டு வந்தது உனக்குள்ள இருந்து திருவருள்ளான், அதை நீ உணர்வாயாக என்று ஞானாசிரியர் மாணவனுக்கு சொல்றார். எனவே உயிர் திருவருளை மறத்தலே அதற்கு மாசு ஆகும். அப்ப மாசு என்றது குற்றம் என. அப்ப உயிர் திருவருளை மறந்துட்டுதென்றால் அதுக்கு குற்றம், இதுக்கு உயிருக்கு மாசு ஆகும். அம்மாசு சிறிது இருப்பினும் அது உயிர்க்கு பேதமையாய் முடியும். அப்ப அந்த மாசு கொஞ்சம் இருந்தால் கூட அது உயிருக்கு பேதமையாய் முடியும் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. அப்ப அந்த உயிருக்கு உயிர் திருவருளை மறக்கக்கூடாது. திருவருளை மறந்தா அது குற்றம், மாசு ஆகிவிடும் என்று இந்த குறளின் விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். இப்ப நாங்கள் சொற்பொருளை பற்றி பார்ப்போம். அந்த குறள் காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னாய் விடும். அப்ப சொற்பொருள் இருளில் என்றது ஒருவன் இருளில் உள்ள போது, ஒருவன் இருட்டுக்குள்ள இருக்கிற, காண்பான் அவன் பொருள்களை காணும்படி, காண்பான் என்ற அவன் பொருள்களை காணும்படி, ஒளி காட்டிடவும் என்றா ஒளி தோன்றி அவனுக்கு அவற்றை காட்டிடவும், ஒளிதானே எல்லாம் தோன்றி அவனுக்கு அதை காட்டுது. தான் கண்ட என்றா ஒளியின்றி அப்பொருள்களை தானே கண்டுவிட்டதாக கருதுகிற, வீண்பாவம் பொய்யான கருத்து என்னாய்விடும், அவனுக்கு என்ன பயனை செய்யும். முந்திய குறட்பாவில் உள்ளது போல இங்கும் உவமை மட்டுமே உள்ளது. இதனை கொண்டு ஆசிரியர் கூற வந்த கருத்தை வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்ப நாங்க முதல் பார்த்த குறள் மாதிரி குறட்பாவில உவமை மட்டும்தான் சொல்லி இருக்கு. இதனை கொண்டு ஆசிரியர் கூற வந்த கருத்தை நாங்கள் வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு குறிப்பு மாதிரி சொல்லி இருக்கிறார். அப்ப இதுதான் 63வது குறள். இவ்வளவு உதாரணங்கள், இவ்வளவு உவமைகள் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொன்று குறளுக்கும் எடுத்தெடுத்து சொல்லி விளங்க வச்சிருக்கிறார் இந்த ஆசிரியர். இந்த புத்தகம் எங்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்து திருவருட்பயனை நாங்கள் நல்ல வடிவாக படிக்கிறதுக்கு இந்த ஆனந்தராஜன் ஐயாண்ட புத்தகம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அவற்றை புத்தகத்தால தான் எங்களுக்கும் சைவ சித்தாந்தத்தை நல்லா இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மை விளக்கம். இப்ப திருவருட்பயன். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. இப்ப நாங்க கேள்வி பதில்களுக்கு போகலாம்.